Hi, hello guys, welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம part 2 of learning new 30 A words பார்க்க போறோம். First part ஓட link description இருக்கு, check it out. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first இப்போ ஒரு புது ஸ்டோரி பார்க்க போறோம். ஆன்யா and the autumn journey. So இங்கேயே two A words இருக்கு. ஒன்னு ஒரு நேம் ஆன்யா and autumn நமக்கு தெரியும், அது வந்து ஒரு சீசன். One calm autumn, the season after summer தான் நம்ம autumn சொல்லுவோம். One calm autumn morning, a girl named Anya, ஒரு பொண்ணோட நேம் நான் சொன்ன மாதிரி, began her trip to an academy. இப்போ ஒரு புது வேர்ட். அகாடமி வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் லேர்னிங், ஒரு ஸ்கூல் மாதிரி, ஆனால் ஸ்கூல் இல்லை, ஓகேவா? அகாடமினா நீட் கோச்சிங் அந்த மாதிரி தர்றதை தான் நம்ம அகாடமின்னு சொல்லுவோம். நியர் ஹர் வில்லேஜ், நீட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு வேணா இருக்கலாம். ஷீ வாக்ட் அலாங் அன் அவென்யூ. அவென்யூனா என்னன்னா ஒரு வைட் ரோடு வித் ட்ரீஸ், ஒரு பெரிய பாதை மாதிரி. ஃபில்டு வித் த அரோமா, அரோமான ஸ்மெல், ஒரு பிளசன்ட் ஸ்மெல், அதாவது நம்மளை இழுக்கிற மாதிரியான ஸ்மெல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். நம்ம ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் நிறைய பேர் பிடிக்கலாம், அதுதான் அரோமா சொல்கிறோம். Suddenly she noticed an antique, பழைய, old and valuable தான் நம்ம எப்பவுமே antiqueன்னு சொல்லுவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட ஓல்டான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த antique சொல்லுவோம். ஷாப் வித் அன் ஆர்ச்னா கர்வ் ஷேப், ஆர்ச் இந்த மாதிரி, அதான் ஆர்ச்டு டோர்வே. இன்சைட் அன் ஆத்தர், ஒரு புக்கை ரைட் பண்றவங்கள ஆத்தர்னு சொல்லுவோம். வாஸ் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் வந்து ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ரைட்டிங், ஒரு குட்டியா இருக்கும், இல்லை லாங்காகவும் இருக்கலாம். அபவுட் அன் ஆஸ்ட்ரோனாட், அ ஸ்பேஸ் டிராவலர் தான் நம்ம ஆஸ்ட்ரோனாட்னு சொல்லுவோம். ஹூ ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் அன் ஆஸ்ட்ராய்ட். ஆஸ்ட்ராய்டு வந்து ஸ்பேஸ்ல இருக்கு, எப்படின்னா ஒரு குட்டி ராக்கி ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ். இது வந்து கண்டினியூஸா மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஆன்யா லிசன் வித் அட்டென்ஷன், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு அதை லிசன் பண்ணிட்டு இருந்தா. அண்ட் ஃபெல்ட் அமேஸ், இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா புதுசா லேர்ன் பண்ணிக்கிறேன், அமேஸ் ஆன இதெல்லாம் கேட்குறப்ப. த ஆத்தர் எக்ஸ்பிளைன் த ஒரிஜின் பிகினிங் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்போக் வித் அக்யூரசி. அக்யூரசினா பர்ஃபெக்டா கரெக்டா தப்பு இல்லாம பேசினாரு அது. Soon a small audience, ஆடியன்ஸ் ஒருத்தர் நிக்கிறப்போ ஒருத்தர் நின்று கேட்குறாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர்னா குரூப் ஆஃப் லிசனர்ஸ், ஓகேவா? அப்போ ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். கேதர்ட், the talk created a peaceful atmosphere. அட்மாஸ்பியர்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் அ பிளேஸ். இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு க்ரௌடடான பிளேஸோட அட்மாஸ்பியர் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஒரு ரஷ்டு ஃபீலிங்ல இருக்கும். கரெக்டா ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கும், எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவே வந்து ஒரு புக்கு ஒருத்தவங்க கதை சொல்றப்ப எல்லாரும் காமா அமைதியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கு. ஆன்யா ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ் வித் ஈகர்னஸ், ரொம்ப ஈகர், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோ கவனிச்சனா நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதுதான் ஈகர்னஸ். அண்ட் ஸ்போக் கிளியர்லி யூசிங் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். அப்ராப்ரியேட்னா தகுந்த மாதிரி, கேர்ஃபுல்லா ப்ராப்பரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவ கொஸ்டின்ஸ் கேட்டா. த ஆத்தர் அட்மைர்ட் பை ஹர் எபிலிட்டி. எபிலிட்டினா அவளுக்கு இருக்க ஸ்கில், அதாவது கவனிச்சு கொஸ்டின் கேட்குற அந்த எபிலிட்டி. அண்ட் செட் ஷீ வுட் அச்சீவ் கிரேட் அச்சீவ்மெண்ட். சக்ஸஸ் தான் அச்சீவ்மெண்ட் இஃப் ஷீ கெப்ட் லேர்னிங். பிஃபோர் லீவிங் ஆன்யா பாட் அன் அட்லஸ். அட்லஸ்னா ஒரு புக் ஆஃப் மேப்ஸை தான் அட்லஸ் சொல்லுவாங்க. ஆஸ் அன் அடிஷன், சம்திங் ஆடட். அடிஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது டு ஹர் புக்ஸ். She thanked the author for the assistance. Assistance help. Assist help பண்றது, assistance help தான். And promised to return for another activity. Another activity பண்றது, ஒரு விஷயத்தை பண்றது soon. The day ended with admiration, respect. நான் ஒரு பர்சனை அட்மையர் பண்றேன், அவங்க ஒர்க் அட்மையர் பண்றேன்னா அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்றதை ரெஸ்பெக்ட் பண்றேன்னு அர்த்தம். அண்ட் நியூ நாலேஜ் ஷைனிங் இன் ஹர் ஹார்ட். இதோட இந்த குட்டி ஸ்டோரி முடியுது, நமக்கான ஏ வேர்ட்ஸும் முடியுது. ஸோ இப்போ நம்ம படிச்ச ஏ வேர்ட்ஸை தெளிவா மீனிங் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆட்டம் படிச்சோமா, த சீசன் ஆஃப்டர் சம்மர் தான் நம்ம ஆட்டம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், லீவ்ஸ் ஃபால் டியூரிங் ஆட்டம். ஆட்டம் சீசன் அப்போ தான் லீவ்ஸ் விழுகும். ஆன்யா வந்து கேர்ள்ஸ் நேம். ஆன்யா லவ்ஸ் ரீடிங் புக்ஸ். அகாடமி நான் சொன்ன மாதிரி பிளேஸ் ஆஃப் லேர்னிங். ஷீ ஸ்டடீஸ் அட் அ மியூசிக் அகாடமி. அகாடமின்றது ஒரு பர்டிகுலர் திங் பற்றி இருக்கணும் அவசியமே இல்லை, எதை பற்றி வேணா ஒரு சொல்லி கொடுக்குற இடம், அவ்வளோதான். அவென்யூ, a wide road with trees. ஒரு பெரிய ரோடு நிறைய ட்ரீஸோட இருக்கிறது அவென்யூ சொல்லுவோம். They walked along the main avenue. அரோமான ஒரு பிளசண்டான ஸ்மெல், அதாவது நம்ம இழுக்கிற மாதிரியான ஸ்மெல். எப்படி காஃபியோட டேஸ்ட் இழுக்குமா நம்மள, அந்த மாதிரி the aroma of coffee filled the room.
ஆன்டிக்னா ஓல்ட் அண்ட் வேல்யூபிள் விஷயத்த நம்ம ஆன்டிக் சொல்லணும். பழைய வாட்சஸ்லாம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், பென்ஸ்லாம் வேல்யூபிளாக இருக்கும்ல, அந்த மாதிரி அதை ஆன்டிக் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். ஹி கலெக்ட்ஸ் ஆன்டிக் கிளாக்ஸ் சொன்ன மாதிரி. ஆர்ச்னா சொன்ன மாதிரி கர்வ் இன் ஷேப், இப்படி இருக்கும் ஆர்ச் டோர்னா. The building has an arched door. Author na a person who writes books. The author signed my books. Article na a piece of writing. She wrote an article for the newspaper. Astronaut na a person who travels in space. The astronaut went to the moon. Asteroid na a small rocky object in space. Scientists study asteroids carefully. அட்டென்ஷன்னா கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, கேர்ஃபுல் லிசனிங் ஆர் ஃபோக்கஸ், அதை நம்ம அட்டென்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பே அட்டென்ஷன் இன் கிளாஸ். அமேஸ்னா வெரி சர்ப்ரைஸ், அது ஒரு விஷயத்தை பார்த்து வா அப்படியே வியந்து போகிறது அமேஸ்ட். ஐ வாஸ் அமேஸ்ட் பை த மேஜிக் ஷோ. ஒரு மேஜிக் ஷோ பார்க்குறப்ப நம்ம ரொம்ப வியந்து போய் பார்ப்போம்ல, அதான் அமேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆர்ஜின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டு, பட் இதெல்லாம் கற்றுக்கோங்க. த பிகினிங் ஆஃப் சம்திங் தான், ஒரு ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் தான் ஆர்ஜின்னு சொல்லுவோம். தே ஸ்டடிட் த ஆர்ஜின் ஆஃப் த ரிவர். அக்யூரசி வந்து கரெக்ட்னஸ், ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறது அக்யூரசின்னு சொல்லுவோம். அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேத். ஆடியன்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் வாட்சிங் ஆர் லிசனிங் டு சம்திங் தான் நம்ம ஆடியன்ஸு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தால் ஆடியன்ஸ் சொல்ல மாட்டோம், நிறைய பேர் இருந்தால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஆடியன்ஸ். த ஆடியன்ஸ் கிளாப் லவுட்லி. அட்மாஸ்பியர்னா த ஃபீலிங் ஆஃப் த பிளேஸ், அதாவது அங்கே இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து அட்மாஸ்பியர் மாறும். த ரெஸ்டாரண்ட் ஹேட் அ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஈகர்னஸ், ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் ஆர் எக்ஸைட்மெண்ட் தான் நம்ம ஈகர்னஸ் சொல்லுவோம். ஷீ ஷோட் ஈகர்னஸ் டு லேர்ன். நான் இங்கே டிஃப்ரெண்ட் வேர்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இது புதுசாக இருக்கும், அதனால எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்ராப்ரியேட்னா ஒரு சூட்டபிள் கரெக்டானதை நம்ம அப்ராப்ரியேட் சொல்லுவோம். வியர் அப்ராப்ரியேட் க்ளோத்ஸ் ஃபார் ஸ்கூல். கரெக்டான க்ளோத்ஸ் தான் ஸ்கூலுக்கு வேர் பண்ணும், கரெக்டாக யூனிஃபார்ம், அதுதான் அப்ராப்ரியேட். எபிலிட்டினா ஸ்கில் ஆர் டேலண்ட். ஹீ ஹேஸ் த எபிலிட்டிஸ் டு சிங் வெல். அச்சீவ்மெண்ட், சம்திங் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. அச்சீவ்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணி முடிக்கிறது அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறது. வின்னிங் த மெடல் வாஸ் ஹர் அச்சீவ்மெண்ட். அட்லஸ்னா அ புக் ஆஃப் மேப்ஸ். மேப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புக்காக கொடுக்கறது அட்லஸ்ன்னு சொல்லுவோம். ஐ ஃபவுண்ட் மை கண்ட்ரி இன் த அட்லஸ். அடிஷன்னா நம்ம மேக்ஸில் படித்த மாதிரி சம்திங் ஆட் பண்ணுறது அடிஷன். The garden is a beautiful addition to the house. இங்கே ஏன் அடிஷன் யூஸ் பண்ணுறோன்னா, கார்டன் ஒரு வீடு இருக்குது, அதில் கார்டன் வைக்கிறதுல ரெண்டையும் சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் அடிஷன்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். அசிஸ்டன்ட்னா ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டினா சம்திங் பீப்புள் டு. ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், இப்போ ட்ராயிங் பண்ணுறேன், பெயிண்டிங் பண்ணுறேன், சிங்கிங் பண்ணுறேன்னு அது ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ரீடிங் இஸ் அ குட் ஆக்டிவிட்டி. அட்மரேஷன், ரெஸ்பெக்ட் ஆர் லைக்கிங். ஒருத்தவங்களை நான் வந்து அவங்க பண்ணுற விஷயத்துக்காக எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா அதை அட்மைரேஷன்னு சொல்லுவோம். ஷி லுக்ட் அட் த பெயிண்டிங் வித் அட்மைரேஷன். ஒரு பெயிண்டிங்கை பார்த்து நம்ம வியப்படுறதோ, எவ்வளோ அழகாக அந்த பெயிண்டிங் இருக்குன்னு நினைக்கிறதுமே அட்மைரேஷன் கீழே தான் வரும். அரைவ், டு ரீச் அ பிளேஸ். ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன்னா நான் அங்கே வந்துட்டேன்றதை அரைவ்னு சொல்லுவோம். தே வில் அரைவ் சொன்னோம், அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்றதையும் அரைவ்னு சொல்லலாம். அனௌன்ஸ்னா டு டெல் சம்திங் பப்ளிக்லி. நான் ஒருத்தவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த சொல்றது வந்து பேசுறது, ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை எல்லாரும் முன்னாடி அது எல்லார்கிட்டையும் சொல்றது வந்து அனௌன்ஸ் கீழே வரும். தி டீச்சர் வில் அனௌன்ஸ் த ரிசல்ட். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காமனாக தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒருத்தர்கிட்டையும் போய் தனிப்பட்ட முறையில் பண்ண மாட்டாங்க, அது பேர் தான் அனௌன்ஸ். அக்ரி, டு ஹாவ் த சேம் ஒப்பீனியன். ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்க, நான் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறது தான் அக்ரி. இல்லை எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது டிஸ்அக்ரி. அதை நம்ம அப்புறமேல் பார்ப்போம். இங்கே ஐ அக்ரி வித் யுவர் ஐடியா. அரேஞ்ச்னா டு புட் இன் ஆர்டர். ஒரு விஷயத்தை அடுக்கிறது தான் அரேஞ்ச் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அரேஞ்ச் த புக் ஆன் த டேபிள். ஸோ இதோட 30 வேர்ட்ஸ் முடியுது, இந்த லெசனும் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 1ஓட வீடியோ கீழே இருக்குது, நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். தேங்க்யூ.